வணக்கம். இன்றைய பிராண்ட்ஃபுல்லி கிரியேட்டிவ்னஸ் ஸ்வாட் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் நானும் சுரேந்தரும் பர்சனல் பிராண்டிங் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய முன்னுரை. கிரியேட்டிவ்னஸ் ஸ்வாட் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் கிரியேட்டர்கள் மற்றும் ஆண்டர்பிரினர்களுக்கு ஏற்படுற பலவித விஷயங்களை பற்றி பேசுகிறோம். குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இதை பற்றி நாங்கள் நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். இன்றைக்கு பர்டிகுலராக சுரேந்தர் சார் பர்சனல் பிராண்டிங் பற்றி பேசலாம், அதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். என்ன அப்படி பாதிச்சிருக்கான்றதை பார்ப்போம். எஸ் சுரேந்தர். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் கிரியேட்டிவ் ஸ்பாட்டில் மறுபடியும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஸோ ஓகே, இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேச வரல, அதனால பாதிக்கப்படல. இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற மாஸ்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, தி சோ கால்டு ஆண்டர்பிரினர்ஸ், தி சோ கால்டு குருஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்டதுன்னா பெரிய லெவலெலாம் கிடையாது, சின்ன அளவில் தான். ஸோ கதைக்கு நான் முன்னாடியே போகிறேனே, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக ஒரு இந்தியன் மிடில் கிளாஸ் பாயோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் போகிறோம், நல்லா படிக்கிறோம், படித்து முடிச்சு நல்ல காலேஜ் போகிறோம், நல்ல காலேஜ் போனால் ஜாபுக்கு போகிறோம். திஸ் இஸ் த மைண்ட் செட். ஸோ இப்படி தான் இருந்தது என் மைண்ட் செட்டும் கூட. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். இந்த கேப்பில் கோவிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோவிட் டைமில் நான் இந்த அதிகமாக யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது இதெல்லாம் எனக்கு பழக்கமாச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம், இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் சில பேர்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எந்த அளவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா, டேய் ஜாப்லாம் போகாதுடா, ஜாப் போகிறது வேஸ்ட்டு, ஜாப்லாம் லூசர்ஸ் தான், படிக்கிறதே வேஸ்ட்டுன்னுவாங்க, டிகிரியே வேஸ்ட்டு, ஹோல் காலேஜ் ஸ்கேம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, டிகிரிஸ் ஸ்கேம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் போகிறது தான் 9 to 5 ஒரு ட்ராப், அது மேட்ரிக்ஸ் அது அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்குள்ளே புகுத்திட்டாங்க. அதனால நான் சரி ஆண்டர்பிரினர் சைடு போயிடலாம். அதனால தான் நீ கெட்டு போனியா? ஆமாம். ஸோ அதுவும் ஒரு பார்ட். அதாவது நான் அது காரணமாக சொல்ல வரல, பட் ஆனால் என்னை ரிலேட் பண்ணி, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படியே தான் இருந்துருவ, நீ ஜாப் போனா நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா பிஸ்னஸ் எடுக்கணும், ஆண்டர்பிரினர் ஆகணும், நீ இப்படியே வாரியர் மைண்ட் செட்டுக்கு வா, லைன் மைண்ட் செட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டு டோட்டலாக சரி ஓகே ஆண்டர்பிரினராக இல்லை, நம்ம ஆண்டர்பிரினர் தான் ஆகணும், ஜாப் போகிறதான் வேஸ்ட்டு, ஜாப் லூசர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கான்டென்ட் சைடில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நான் ஆண்டர்பிரினர் தான் ஆக போகிறோம் அப்படி டிசைட் பண்ணேன். இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ எங்கள் கூட சில வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன், யோகேஷ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சில ஆண்டர்பிரினர்ஸ் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவங்களோட ட்ராவல் பண்ணும்போது தெரியுது, என்னடா இது 9 to 5 தான் கஷ்டம்னு பார்த்தா, ஆண்டர்பிரினர்ஸ் 24 hours ஒர்க்காகவே இருக்குது, இதுதான் ப்ரெஷரே போல, இது நமக்கு செட் ஆகாது போலையே அப்படின்றத நான் உணர்றேன். நான் ஆண்டர்பிரினர்லாம் கிடையாது, போனால் 9 to 5 போகலாம், இல்லைனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃப்ரீலான்சிங்கோ இல்லைனா கான்டென்ட் சைடில் என் ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ எனக்கு இது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை. ஆனால் நான் இப்போ உங்களை மாதிரி ஆட்களோ இல்லை யோகேஷ் மாதிரி ஆட்களோ பார்க்காம இருந்திருந்தேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை கேட்டு நான் படிக்க மாட்டேன், அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். நான் கோவிட்ல நான் டிகிரியெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நான் ஒரு ஜாப் பண்ணுவேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் காசு எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிலாம் கூட கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட. இல்லை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படி கூட யோசிச்சிருக்கேன். ஸோ எனக்கு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இது பண்ணல அப்படின்னா, நான் காசு போட்டு ப்ராபபிலிட்டி என்னன்னா 90%. ஆமா, சொந்த காசே சூனியம் வச்சிருக்கலாம், அந்த பிசினஸ் ஃப்ளாப் ஆயிருக்கலாம், லாஸ் ஆயிருக்கலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எங்க வீட்டில். அப்படி லாஸ் ஆகும்போது அதை எப்படி நம்ம இது பண்ணியிருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. எனக்கு அந்த காட்ஸ் கிரேஸ்ல எனக்கு உங்களை மாதிரி ஆட்களை பார்த்து எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் இது நமக்கு பெருசா செட் ஆகாது, அந்த மைண்ட் செட் இருக்கிறது பெஸ்ட், ஆனால் இதுக்குள்ள நான் போக வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி பீப்புள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நீ சொல்றது இன்ஃப்ளூயன்சர்ஸ் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கும் பர்சனல் பிராண்டிங்கும் எப்படி கனெக்ட் பண்றீங்க? அதை சொல்ல வரேன். இப்போ ஒரு சாதாரண பையனை ஒரு ஃபாரின் யூடியூபரை பார்த்து, பெருசாக இங்கிலீஷும் தெரியாது எனக்கு, அப்படி இருந்தும் அவங்க பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கேன் நான். இப்போ அதே விஷயத்த தமிழில் அழகாக டப் பண்ணி அப்படியே நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ணுற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் சில பேர் பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற விஷயத்தில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நார்மலாக இருக்க இந்த பசங்களாம் எந்த அளவுக்கு அது மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம்? இது ஆக்சுவலாக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸில் டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் கூட கிட்ஸுக்கு உங்களுடைய கரியர் சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா 60-70% ஆஃப் த சில்ட்ரன் டெவலப்ட் நேஷன்ஸ்லேயே நான் ஒரு யூடியூபர் ஆகணும், ஒரு டிக்டாக் செலிப்ரிட்டி ஆகணும், இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் நிறைய யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணுறேன், ஜென் ஆல்ஃபா கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இந்த மோகத்தில் இருக்கிறாங்க. பிஃபோர் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பர்சனல் பிராண்டிங்னா உன்னுடைய புரிதல் என்ன? பர்சனல் பிராண்டிங்னா எனக்கு இப்போ இருக்க ஐடியாலஜியில் சிம்பிள் தான் சார். இப்போ நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அதை நம்ம மார்க்கெட் பண்ணி இந்த கம்பெனி இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிளைண்ட் எடுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு மனுஷனும் ஒரு கம்பெனியை நம்ம காமிக்க போகிறோம்.
அதாவது ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்க போகிறோம். அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, இவர் இதில் வந்து எக்ஸ்பர்டைஸ்டு, இவர் சொன்னால் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து காமிக்கிறோம். அதுதான் பர்சனல் பிராண்டிங். பர்சனுக்கு பிராண்டிங் பண்ணுறோம். சரி, பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது ஒரு சுய விளம்பரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த பர்சனல் பிராண்டிங்கை வந்து பிராண்டிங் தேவையா அப்படின்னா நாங்கள் எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லுவோம். புகழ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிராண்டிங் முக்கியம். பர்சனல் பிராண்டிங்கிறது தவறெல்லாம் கிடையாது. சில பேர் வந்து பர்சனல் பிராண்டிங்கே பண்ணக்கூடாது, பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து ரொம்ப ராங்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுவாங்க. யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நானே ஒரு டாக்டர், பெரிய டாக்டர். அவருக்கு வந்து இந்த யூடியூப்ல யங் டாக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. மோசமான ஃபேக் மெடிக்கல் அட்வைசஸ் வர அதே இடத்துல நல்ல மெடிக்கல் அட்வைசஸ் தர டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளுடைய சேனல்ல கூட டாக்டர் சையத் மூசா பேசியிருந்தார். ஐ டாக்டர். ரொம்ப ஜென்யூனான அட்வைசஸ் குடுக்குறாரு. ஸோ, அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு சீனியர் டாக்டர்ஸ் வந்து இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் பண்ணுறதோ, இல்லை சீனியர் லாயர்ஸ் வந்து ஜூனியர் லாயர்ஸ் பண்ணுற இந்த பர்சனல் பிராண்டிங்கோ அவங்க விரும்புறதில்ல. லாயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பர்சனல் பிராண்டிங் பண்ண மாட்டாங்க. நான் லிங்க்டின்ல நல்ல ஆர்டிகல்ஸ் போடுவாங்க, மேகசின்ஸில் எழுதுவாங்க, நிறைய இடங்கள்ல போய் சொற்பொழிவாற்றுவாங்க. இது எல்லாமே வந்து பர்சனல் பிராண்டிங்கில் தான் அடங்கும். ஸோ, இந்த பர்சனல் பிராண்டிங் தேவையா அப்படின்னா, கண்டிப்பாக இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் வந்து இன்றியமையாதது. நீங்கள் வந்து உங்களை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் தளத்தில் நிலைநிறுத்தணும். அந்த நிலைநிறுத்துறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். அதில் ஒரு வாய்ப்பு தான் வந்து சோஷியல் மீடியாவில் கான்டென்ட் போடுறது அப்படின்றது. ஸோ, இதுதான் பர்சனல் பிராண்டிங். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பர்ட்டிகுலர் ஆட்கள் என்னன்னா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கிளப்பை கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ, அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு க்ரௌட் வேணும். அப்போ தான் அவங்களால வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையோ, அவங்களுடைய சர்வீசஸையோ, அவங்களுடைய சர்வைவலையோ அவங்களால வந்து பாதுகாக்க முடியும். ஸோ, அதுக்காக பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உதாரணம் சொன்னீங்கன்னா நம்ம பேசலாம். அதை பற்றி நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னா, இன்ஃப்ளூயன்சரால் பாதிக்கப்பட்டேன். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உதாரணம் உன்னால் சொல்ல முடியுமா? இந்த பர்சனல் பிராண்டிங் வந்து இப்போ ஒன்றும் கிடையாது சார். இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் எஜுகேஷன் பிள்ளை ரொம்ப இருந்தீங்க. இந்த எஜுகேஷனல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஸ்கூல் டைம்லலாம் வந்து 10th முடித்தோடனே வந்து ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. லைக் வந்து போன வருஷம் வந்து இந்த குரூப்ஸில் வந்து அதிகமான சீட் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தர் வருவார். அவர் வந்து நம்ம பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இந்த சீட் இந்த குரூப் எடுங்க, இதுதான் பெஸ்ட்டு, பயாலஜி குரூப் தான் எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வாஷ் பண்ணி விட்டு நம்மளை பயாலஜி குரூப் எடுக்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் காலேஜ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க மார்க்கெட்டில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸோட அஃபிலியேட்டடாக இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட்ஸ் இருக்கும். அந்த டார்கெட் நம்பர் அட்மிஷனை ரீச் பண்ணுறதுக்காக ஸ்கூல்ஸுங்களில் போயிட்டு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் பேசுவாங்க, ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த இதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன் நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸில் அது மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. கரெக்ட், நீ சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்சிங், புஷிங் தான் அது. ஸோ, அந்த இன்ஃப்ளூயன்சிங் வந்து இப்போ டோட்டலாக வந்து ஒருத்தரோட கையில் இருக்குது. இப்போ வந்து ஒரு 15 வயசு கையிலனா நீங்கள் மொபைல்லேயே சொல்கிறேன் நான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு வந்து சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ ஃபோனை பார்த்தே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம கணக்கிலேயே காமிக்க முடியாது. ஒருத்தருடைய க்ரோத்ன்றதும் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல்ன்றதும் அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட திங்கிங்கில் தான் இருக்குது. கரெக்டாக சார்? ஸோ, இது வந்து டோட்டலாக அவங்க திங்கிங்கே மாற்றுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலிங்கே வேஸ்ட்டு, டிகிரியே வேஸ்ட்டு, ஜாபுக்கு போகிறதே வேஸ்ட்டு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, நான் ஜாபுக்கு போக மாட்டேன்னு ஏகப்பட்ட பேர். எனக்கு இப்போ ரியலைஸ் ஆகுது, இதில் என்ன தப்பு இருக்குது, இது போனால் இது நமக்கு கரெக்டாகனா இதுக்கு போக வேண்டியது, இதுக்கு போனால் கரெக்டாக இதுக்கு போக வேண்டியது. அப்படி இருக்கிறேன். ஒரு சில பேர்லாம் வந்து நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்டா அப்படின்னா, இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் ஒருத்தர் அனில் லாம்பான்னு சொல்லிட்டு, இஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டீச்சர், இஸ் சார்ட் அக்கௌண்டன்ட். ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான ஸ்கில் செட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் செட் வந்து எஜுகேஷன் அதில் இருக்குது. எஸ்பெஷலி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், அதை ஹேண்டில் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கு, உங்களுடைய ஸ்கில் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் நல்ல வேலைக்கு கூட போயிடலாம். ஆனால் ஆண்டர்ப்ரனர் ஆகும்போது யூ ஷுட் ஹவ் மோர் ஸ்கில்ஸ், மோர் நாலேஜ், மோர் எஜுகேஷன்ஸ். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது வந்து ரொம்ப ஈஸி, எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கிரியேட் பண்ணி, அது ஒரு ஈஸியான விஷயம், அதுக்கு எந்த ஸ்கில்லும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்வேன். இப்போ எப்படின்னா, ஒரு நல்ல ஷெஃப் ரொம்ப பிரமாதமா சமைப்பாரு. அவருக்கு நெறையா நெறைய கேட்டரர்ஸ் எல்லாம் அவர கூப்பிட்டு சமைக்க வைப்பாங்க. ஸோ அவரு அதே சமயத்தில நெறைய மெனூஸ்லாம் கிரியேட் பண்ணுவாரு. அவர சுத்தி இருந்த சில பேர், "நீங்க ஏன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கக் கூடாது? நீங்க ஏன் ஒரு கேட்டரிங் கம்பெனி ஆரம்பிக்கக் கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த ஷெஃப்க்கு வந்து சுத்தி இருக்கவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாரி மோட்டிவேட் பண்ணி அவர் ஒரு பெரிய ஹோட்டல் செயின் ஆரம்பிச்சு, கடைசில அவரு திவாலாயிட்டார். Personally, I know that particular brand. It's a very, very, very popular brand in Tamil Nadu. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் அவருக்கு இருந்தது ஒரு நல்ல ஸ்கில்னா ரொம்ப பிரமாதமா சமைப்பார். ஓகே. ஆனா அவருக்கு வந்து அதர் ஸ்கில்ஸ் இல்ல. பீப்பிள் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸோ, இல்ல ஆர்கனைசேஷன மேனேஜ் பண்றதோ, பீப்பிள் மேனேஜ்மென்ட் ஸ்கில் அவருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா, ஒரு ஷெஃப்பா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பீப்பிள நல்லா மேனேஜ் பண்ண தெரியணும். அதே சமயத்தில வால்யூம் ஒரு 50 பேர வேலை வாங்குறதுன்றது வேற, 5000 பேர வேலை வாங்குறதுன்றது வேற. வெறும் சமையல் செய்றவங்கள மட்டும் வேலை வாங்குறதுன்றது வேற. அது இல்லாம மற்ற பணியாளர்கள வேலை வாங்குறதுன்றது வேற. ஸோ அந்த திறமை இல்லாம இருக்கலாம். ஸோ பண நிர்வாகம் இது ஒரு தனி வேலை. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சேர்ந்தது தான். ஸோ அதனால ஒரு பிசினஸ்ன்னு சொல்லும் பொழுது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் பொழுது, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் குடுக்குற ஃபர்ஸ்ட் ட்ராப் என்னன்னா, அதாவது ராங் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இது ஈஸி, இது கஷ்டமே கிடையாது, இதுக்கு ஒண்ணுமே தெரிய தேவையில்ல, நீங்க காசே போட தேவையில்ல. இப்ப கூட நான் ரீசென்ட்டா வந்து ஒரு 2, 3 இது பார்க்குறேன். இப்ப நெறைய வீடியோஸ்ல வந்து ஜீரோ காஸ்ட் மார்க்கெட்டிங்க்கு எஃபோர்ட்டே போடுறதில்ல தேவையில்ல, பணமே செலவு பண்ண தேவையில்ல அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலா பிசினஸ்ல வந்து 2 ஃபங்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ட்ரக்கர் சொல்வாரு. பிசினஸ் ஹஸ் ஒன்லி 2 ஃபங்ஷன்ஸ். ஒன் இஸ் இன்னோவேஷன், அனதர் இஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லும் பொழுது இன்னோவேஷன்னா ஆர்&டி, மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய வேலை. ஸோ இன்னோவேஷனுக்கும் ஆர்&டிக்கும் மார்க்கெட்டிங்கும் பணம் போடாம, டைம் போடாம, எஃபோர்ட் போடாம எனக்கு தெரிஞ்சு எதையுமே பண்ண முடியாது. ஸோ எஃபர்ட்டே இல்லாம மார்க்கெட்டிங் பண்றது, எஃபர்ட்லெஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, மனிலெஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இத பார்க்கும்போது சரி, இவங்க வேற ஏதோ சொல்லி அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படிதான் நமக்கு தோணும். இதே சேம் ட்ராப்ப தான் வந்து யங்ஸ்டர்ஸ் மைண்ட்லயும், உனக்கு படிப்பு தேவையில்ல, உனக்கு ஒழுக்கம் தேவையில்ல. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க ஓப்பனா. கிட்டத்தட்ட மீதி எதுவுமே உனக்கு தேவையில்ல அப்படின்னுருவாங்க. ஆமா. ஸோ இது வந்து ஈஸியா ஷார்ட்கட் தானே எல்லாருமே விரும்புவாங்க. நம்ம ஊர்ல இல்ல, எல்லா ஹியூமன் சைக்காலஜிய வந்து எது ஷார்ட்டா பண்ண முடியும், எது ஈஸியா பண்ண முடியும் அப்படின் பொழுது இந்த ட்ராப்ல போய் ஈஸியா விழுந்துருவாங்க. ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஃபீல் பண்றது என்னன்னா, பர்சனல் பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் கம்பெனிஸ்க்கு அதாவது கம்பெனியாக இருந்தாக்கா பிராண்டிங் இம்பார்ட்டன்ட், இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் பர்சனல் பிராண்டிங் இம்பார்ட்டன்ட். பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம். ஐ திங்க் மன்சூரோட நம்ம பேசியிருந்தேன் நினைக்கிறேன். ஜெஃப் பெசோ சொல்வார், வாட் இஸ் பிராண்டிங் அப்படின்னா, யுவர் ரெப்புடேஷன் வென் யூ ஆர் நாட் இன் த ரூம், வாட் பீப்புள் டாக் அபவுட் யூ பிஹைண்ட் யுவர் பேக் இஸ் யுவர் ரெப்புடேஷன். அதாவது நீ ஒரு அறையில் இல்லாதப்போ உன்னை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் உன்னுடைய புகழ், அதுதான் பிராண்டிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அதுதான், ஸோ ஒரு பர்சனுக்கும் அதுதான். அப்படின்னும் போது ஒரு பிராண்டிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுரேந்தர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சில அடையாளங்கள், ரொம்ப திறமைசாலியான பையன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பையன், அண்ட் நிறைய விஷயங்களை ஒன்றா போட்டுப்பான், அதே சமயத்தில் ரொம்ப பெரிய குழப்பவாதி, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சில அடையாளங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உன்னை பற்றி எனக்கு சில அக்கறைகள் உண்டு, கவலைகள் உண்டு. அதே மாதிரி நீ என்ன நினைக்கும் போது இந்த மாதிரி சஜஸ்ட் சார்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ இதுதான் வந்து பர்சனல் பிராண்டிங். நான் கிரியேட் பண்ணுற அபிப்பிராயம், என்னை பற்றி கிரியேட் பண்ண இந்த அபிப்பிராயத்தை உருவாக்குற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதனால பர்சனல் பிராண்டிங் தவறு அப்படின்னு சொன்னாக்கா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். பர்சனல் பிராண்டிங் இம்பார்ட்டன்ட். பர்சனல் பிராண்டிங் வந்து பர்சனலாக இருந்தால் இம்பார்ட்டன்ட், நல்லா இருக்கும்ன்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இது அப்படின்னு சொன்னா ஓகே சார், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் ப்ராப்ளமே. அது வந்து பர்சனல் பிராண்டிங், அது இன்ஃப்ளூயன்சிங். ஸோ அதனால தான் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்ஃப்ளூயன்சிங்கையும் பர்சனல் பிராண்டிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது நான் வந்து நல்லவனா இருக்கிறேன், வல்லவனா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுன்றது பர்சனல் பிராண்டிங் எடுத்துட்டீங்கன்னா, நீ நல்லவனா இருக்கணும், நீ வல்லவனா இருக்கணும்னு சொல்றது வந்து இன்ஃப்ளூயன்சிங் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்சிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பர்சனல் பிராண்டிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்சனல் பிராண்டிங் இஸ் அ இன்டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மிஸ்டர் பீட்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர், இன்ஃப்ளூயன்சிங் மூலமா அவர் வந்து பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணார். ஸோ ஒவ்வொருத்தர் பிராண்டிங்கிறது ஒரு அடையாளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த அடையாளத்தை நீங்கள் எப்படி உங்களுடைய செயல் மூலமாக செய்கிறீங்களா, அல்லது உங்கள் வார்த்தைகள் மூலமாக காட்டுறீங்களா, அப்படி இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை போதிக்கிறீங்களா, டீச் பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது அடங்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பர்சனல் பிராண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு
யங் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரியேட்டர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிஸ்னஸ்மேன்னா லிங்க்டின் இருக்குது, யூடியூப் இருக்குது, அண்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் இருக்குது, பின்ட்ரெஸ்ட் இருக்குது, டிக்டாக் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் ஏன்னா பப்ளிக் டொமைனில் இருக்கீங்க. அதாவது யூ வில் பி ஆல்வேஸ் அண்டர் வாட்ச் அண்ட் யூ வில் பி ஆல்வேஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி. உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பீப்புள். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோ கேர்ஃபுல். நீங்கள் தான் பார்க்குறீங்களா, ராங்கான இன்ஃப்ளூயன்சர் எப்படி இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க பீக்கில் இருப்பாங்க. அந்த டைமில் நிறைய பேர் அவங்களால அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணுன்றது நம்மளுடைய நம்ம சிஸ்டமில் இருக்கணும். நமக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். நமக்கே வந்து ஒரு அந்த சுய ஆர்வம் அல்லது சுய உணர்வு, அந்த அந்த உணர்வு இருக்கணும். கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். நமக்கு தெரியணுன்றீங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது வந்து ஜென்யூன் இல்லையா அப்படின்றது நம்ம அறியறதுக்கான ஒரு நமக்கிட்ட ஒரு ரேடார் ஒன்று இருக்கணும். அது பேசிக்காக அந்த ஒருத்தருக்கு இருக்க அந்த கிளாரிட்டி பொறுத்து தான் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்ட் தானே? கிளாரிட்டி மட்டும் கிளாரிட்டின்றதை விட கேரக்டர் அண்ட் பிஹேவியர்னு சொல்லலாம். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பர்சனல் பிராண்டிங் இப்போ வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் இப்போ பூம் ஆகல, எப்பவுமே பூம் ஆயிருந்தது. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, திடுப்புன்னு வந்து தமிழ் இன்ஸ்டாகிராம் இதை வச்சு இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன். பர்சனல் பிராண்டிங்கிறது வந்து அலெக்சாண்டர் காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் பர்சனல் பிராண்டிங்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அரசவைகளில் தான் வந்து ஒரு சொற்பொழிவாளர்கள், புலவர்கள், புரவலர்கள், கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து தங்களை பிராண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்ன வரைக்கும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரீக் லிட்ரேச்சர்லாம் நம்ம பார்த்தோம்னா, ரோமன் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா த ரெட்டோரிக் ஆரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேச்சாளர்கள். அண்ட் செயின்ட் அகஸ்டின் வாழ்ந்த 400வது நூற்றாண்டு காலங்களில் கிபி 400 வந்து அகஸ்டின் வந்து கன்ஃபெஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் வந்து செயின்ட் அகஸ்டின் தான் வந்து த ஃபிலாசபர் ஆஃப் ஆல் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவவாதிகளுக்கெல்லாம் தத்துவவாதி வந்து செயின்ட் அகஸ்டின். அவர் வந்து ஒரு ஆரட்டராக இருந்தார். ஸோ அந்த காலத்திலேயே வந்து சொற்பொழிவாளர்கள் வந்து பெரிய அளவில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் சினிமா வளர்ச்சி அடைஞ்சு, ஆடியோ விஷுவல்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா விஷுவல் மீடியாவில் வந்துருச்சு எல்லாமே. இப்போ கூட நீ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வீடியோஸ்லாம் பட்டிமன்றம், நல்ல பேச்சாளர்கள், நல்ல கவிஞர்கள், அதுக்கு வந்து அது எல்லாமே பர்சனல் பிராண்டிங் சேர்ந்த விஷயம் தான். ஸோ அதனால பர்சனல் பிராண்டிங்கிறது ஏதோ இன்னைக்கு வந்ததுலாம் நினச்சிக்காதீங்க, அது ஆதி காலத்துல இருந்தே இருக்கிறது தான். ஓகே, இல்லை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னபடி தான் ஒரு இப்போல தான் இருக்கு. அதோட ஃபார்மட் அது மாறிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் புக்ஸில் இருந்தது, அப்புறம் மேடை பேச்சுக்கு போச்சு, அப்படி அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து தமிழ் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியில் நான் வரேன். இப்போ ரீல்ஸ் தான் வந்து பாப்புலரா இருக்கு. ரீல்ஸ் மூலியமா பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ திடுப்புன்னு எங்க இருந்தாங்கன்னு தெரியல, தமிழ் அந்த இன்ஸ்டாகிராம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய ஆண்டர்பிரனர் சொல்ல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற ஒரு பேஜ் அவங்களுக்கும் ஒரு பேர்ல அவங்க பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ அதுல இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க. அவங்க பண்ண ஃபெயிலியர்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு மீம் அனுப்புறாரு எங்களுக்கு குரூப்ல. எல்லா பிசினஸ் மேனே இப்போ கான்டென்ட் கிரியேட்டரா மாறின நேரம் ஆயிடுச்சு போல, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டுருக்காங்க, நானும் போடல வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல எல்லா பிசினஸ் ஓனரும் கண்டிப்பா பர்சனல் பிராண்டிங் பண்ணணுமா? பர்சனல் பிராண்டிங்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணுமா? சரி, இந்த பர்சனல் பிராண்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இது எல்லாமே வந்து சாய்ஸ். ஓகேவா? எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு பர்சனல் பிராண்டிங். அதாவது ஒரு பிஸ்னஸ்ன்னு இருக்குது, உங்ககிட்ட சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பிராண்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் வந்து இன்றியமையாத ஒரு விஷயம். ஒரு தனிப்பட்ட மனுஷனாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆம்பிஷனை பொறுத்தது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு டீம் பில்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோ தான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்பெனியை பில்ட் பண்ணும்போதே கான்டென்ட் பேஸ்டு கம்பெனியாகவே அதை பில்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து வேல்யூவேஷன் ஆகட்டும், இன்றைக்கி பிராண்ட் வேல்யூ ஆகட்டும், ஈவன் எம்ப்ளாயீஸ், இப்போ ஹெச்ஆரில் இன்றைக்கி வந்து ஒரு
பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணுறதே சில பிபிஓ கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஆக்சென்ச்சர், கேப்ஜெமினி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் கூட வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு பிராண்டிங் பண்ணணும்? அவங்களுக்கு பிராண்டிங் தேவையில்ல. எந்த இடத்துல தேவைன்னா, அவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக கிளையண்ட் அக்விசிஷனுக்கு அந்த ஏரியாவை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேலண்ட் அக்விசிஷன். ஒரு திறமையான ஆட்கள் அவங்கள கூப்பிடணுன்னா கூட அவங்க பிராண்டை மேலே நிறுத்தணும். ஸோ அதனால் உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் பொறுத்தது எல்லாருமே பண்ணணுமானா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன அவங்களுடைய ட்ராவல் என்ன, அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய ரோட் மேப் என்ன, அதை பொறுத்தது தான் அது டிசைட் ஆகுது. அண்ட் அதே சமயத்தில் பர்சனல் பிராண்டிங்கில் எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாருக்குமே அங்கே வந்து ஜாப் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நீட் இருக்குது. எப்படின்னா இது வந்து அட்டென்ஷன் எக்கானமின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து கவனம், நீங்கள் வந்து கவனத்தை ஈர்க்கணும். ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கவனம் செலுத்துகிறாங்க. சினிமா ரொம்ப பாப்புலராக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது, பாலிடிக்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு நல்ல கான்டென்ட்டை நோக்கி இழுக்கும்போது மட்டும்தான் உங்களால் அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பர்சனல் பிராண்டிங்கோ அல்லது சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேஷன் இது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறது. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீடியோ போட்டு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கலாம். இதை தாண்டி வீடியோஸும் போடாமல் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. எப்படி பண்ணுறாங்க? எலான் மஸ்க். அவருக்கு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டே கிடையாது. ம். ஆனால் அவரோட பர்சனல் பிராண்டிங் தான் டெஸ்லா வந்து இப்போ இந்த அவர் அளவுக்கு போயிட்டு இருக்கு. ட்விட்டரில் ரொம்ப பாப்புலர் தெரியுமா? அதான் ட்விட்டர் வாங்கினதுனால. ட்விட்டர் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்தே. ஓகே. ஹீஸ் ஹேவிங் a ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லையா? ஆமாம். ஸோ ஹீ இஸ் பாப்புலர் இன் ட்விட்டர். அண்ட் மோர் ஓவர் பர்சனல் பிராண்டிங்கில் நீங்கள் எலான் மஸ்க் பண்ணலன்னா சொல்லவே முடியாது. எலான் மஸ்க் இஸ் அன் எக்ஸலண்ட் பிஆர் கிரியேட்டர். அதுதான் கேட்க வரேன். ஆக்சுவலாக ரொட்டீனாக இல்லாமல் அவர் என்ன பண்ணாரு இந்த அளவுக்கு பர்சனல் பிராண்டிங் ஹிட் ஆகிறதுக்கு அப்படின்னு தான் கேட்கணும். அவர் வந்து எப்போவுமே கான்ட்ரவர்சியில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவார். அண்ட் ஃப்ரம் த பிகினிங் அவங்களுடைய பேபால் இன்செப்ஷன்லேருந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி பேர் எக்ஸ் தான். அதுக்கப்புறமா பேபால்னுடைய கோஃபவுண்டர் ஆனாங்க. ஏன்னா பீட்டர் தீல் இவங்கெல்லாம் 2 டீமும் ஒரே இடத்துல இருந்ததுனால ஒரே மார்க்கெட்டில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனியை மர்ஜ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த பேபால் மாஃபியாவில் இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு கூட கண்டினியூஸாக அவர் வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸு, ஒரு ஆம்பிஷியஸான ஒரு விஷயங்கள் அண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை மேவரிக்கான நிறைய விஷயங்களை அவர் பண்ணுவார். அண்ட் நாட் ஒன்லி தட் ஹீ வில் ஆல்வேஸ் மேக் ஹிம்செல்ஃப் அப்பியர் இன் த நியூஸ். ஸோ அதுவும் ஒரு பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ நீ தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒரு பேசு பொருள் ஆகலாம் இல்லையா? ஸோ அவர் வந்து எப்போவுமே தன்னை ஒரு பேசு பொருளாக வச்சுட்டு இருந்தார். ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த பிராண்டிங் கிரியேட் ஆச்சு. அவருடைய பிராண்டிங் எந்த அளவுக்கு பாப்புலராக இருந்ததுன்னா, டெஸ்லா காட் $500 million as a subsidy in Obama period. ஓகே. அதாவது உலகத்திலே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு $500 million கவர்மெண்ட் ஃபண்டிங் கிடைச்சதுன்னா அது அவருடைய கம்பெனிக்கு தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி. இன்ன வரைக்கும் அந்த பிரேக்கே ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருந்தாரு. எப்போ யாரு கூட டெமோக்ராட் பிரசிடென்ட் இருந்தப்போ. ஓகே. இப்போ இன்னைக்கு ரிபப்ளிகன் பிரசிடென்ட்டுக்கு பேக்கப் பண்ணியிருக்கிறார். ஸோ ஹீஸ் என்ன சொல்றது, ஹீஸ் அ ஜீனியஸ் இன் பிஆர். அவருடைய இது இட்ஸ் ஆல் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரசிக்க தான் முடியும். அந்த மாதிரி மிமிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதோ இல்லை அதெல்லாம் நமக்கு வராது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் அந்த மாதிரி இல்லை. ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிராண்ட் புலி ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு பிஆரும் பண்ணிகிட்டு இருக்கு, பர்சனல் பிராண்டிங் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஓனர் இந்த வீடியோ பார்க்குறாரு, இல்லை வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரோனர் இந்த வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா, அவங்க வந்து பர்சனல் பிராண்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் சொல்லுவீங்க? இது இருந்தால் பண்ணுங்க, இது இருந்தால் பண்ணாதீங்க அப்படின்ற நான் ஜென்ரலாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏன் நீங்கள் பர்சனல் பிராண்டிங் பண்ணணுன்றதுக்கான தெளிவு உங்களுக்கு தேவை. பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்காகவா, இல்லை உங்களுடைய கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்காகவா, இல்லை உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவா. சில பேருக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுடைய எதிர்காலத்துக்காக பண்ண போகிறீங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை அனலைஸ் பண்ண அவங்களுடைய நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சில பிஸ்னஸஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து cannot advertise, chartered accountants cannot advertise, lawyers cannot advertise, but at the same time they need to create a visibility அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ what they can do is they can
கிரியேட் அவேர்னஸ், தே கேன் கிரியேட் நாலேஜ், ஒரு பப்ளிக் அவேர்னஸ் பண்ணலாம். நிறைய விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது இப்படி யோசிப்பேன், ஒரு பெண்களுக்கான சட்ட உரிமைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பற்றி மட்டுமே பேசினாலே இன்றைக்கி 50% பாப்புலேஷன் பெண்கள் தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகும். சில சில நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ டாக்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இதில் வந்து ஒரு சோஷியல் காஸ் இருக்கணும். அதாவது ஒரு சமுதாய நல நோக்கம் ஒன்று இருக்கணும். சுயநலம் மட்டும் இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஸோ நான் பர்சனலாக பார்க்குறது வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ண வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். இது 3 கனெக்ட் ஆகுது அப்படின்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வெறும் எனக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் கான்டென்ட்டோ இல்லை உங்களுடைய இதோ வந்து பீப்புள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் சுரேந்தர், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்குறேன், என்னுடைய கிளைண்ட்ஸுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்குறேன். ஒரு பப்ளிக் விஸ்டம்னு சொல்லுவாங்களா, பொது மக்களுடைய ஞானம்ன்றாங்களா, அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது, எல்லாரும் எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க. நம்ம இது சொல்லுவாங்கல்ல, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்னு ஒரு பழமொழி தஞ்சாவூர் சைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பழமொழி ஆளை பார்த்தோன்னே சொல்கிறாங்க பீப்புள் வந்து. அண்ட் ஆல்சோ பீப்புள் வில் ஆல்வேஸ் டெல் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்சன். இப்போ ஒருத்தர் பேசுகிறான்னா அவனுடைய நோக்கம் என்னன்றது அவங்களுக்கு தெளிவாக புரியுது. ஸோ அதனால் உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த நோக்கம் வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சோஷியல் இன்ட்ரெஸ்ட், இது 3மே சேர்ந்து உங்களுக்கான நோக்கம் இருக்குன்னா நீங்கள் பர்சனல் பிராண்டிங் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. அதே சமயத்தில் பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது என்னை பாரு, என்ன அழகை பாரு, என்ன அறிவை பாருன்ற மாதிரி பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது யாருமே விரும்புறதில்ல. அது வந்து உங்கள் யூத் செக்மெண்ட்டில் தான் ஓகே. ஸ்டைலாக ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தா போடுறது, வெக்கேஷன்ஸை, ஃபுட்டை, அதெல்லாம் வந்து இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் லெவலில் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் வரும்பொழுது நீங்கள் வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறத விட உங்களுடைய ஆடியன்ஸ், அவங்களுக்கு நீங்கள் இது மூலமாக என்ன நன்மையை சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க, எந்த விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் ஈஸ் அவுட் ஆக்க போகிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அண்ட் இதை வந்து இன்னொரு விஷயமாகவும் பண்ணலாம். நான் ரொம்ப பிக் டைமில் இருப்பாங்க சில பிஸ்னஸ்மேன், அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் யூ பெட்டர் அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் சம் என்ஜிஓ, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட அட்டாச் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சோஷியல் கரன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு சமுதாய அக்கறை, சோஷியல் கரன்சி இன்க்ரீஸ் ஆகும், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தானே எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து தமிழில் செல்வாக்குன்னு ஒரு அழகான மொழிபெயர்ப்பு இருக்குது. ஒரு செல்வாக்கை நீங்கள் இது கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு சமுதாயத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நோக்கம் கரெக்டாக இருக்கணும். 2வது அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற வேலை அது பெரும்பாலும் நேரமாக தான் இருக்கும். பணம்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. டைம் வந்து அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியணும். அதே சமயத்தில் தனக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை பண்ணணும். ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபேக் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கெல்லாம் ரொம்ப நாளாக இருக்க முடியாது. சோஷியல் மீடியாலலாம் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீ சொல்கிறீங்களா, இப்போ நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் நீடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் சக்சீட் ஆகுறாங்கன்றத பாருங்கள். இந்த ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வருவாங்க. ஆனால் எத்தனை பேர் சக்சீட் ஆக போகிறாங்க அப்படின்றத, ஸோ அந்த ஜேர்னியை நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் இதை பற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து இது ரிலேட்டடான ஐடியாலஜி எக்ஸ்போஷர் இருக்குது. அது ஏன்னா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பர்சனல் பிராண்டிங்ன்றது அலெக்சாண்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆமாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இப்படி இருக்கும்போது வந்து ஒரு நார்மலாக ஒரு லேமன் ராஜா காலத்தில் ராஜாக்கள் வந்து ரோம அரசர்கள் வந்து அவங்க ஆண்ட எல்லா பிரதேசங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் அவங்களுடைய சிலைகளை நிறுவுவாங்க. அதுவே பர்சனல் பிராண்டிங் தானே. நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி நிறுவுவாங்க. அந்த சிலை வைக்கிற கல்ச்சர் அங்கே ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் நீங்கள் பாகுபலி படத்துல எல்லாம் நீங்கள் எவ்வளோ பிரமாதமாக அந்த சீனெல்லாம் வச்சுருப்பாங்க சிலை வைக்கிற. ஸோ அந்த சிலை வைக்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் யூடியூப்பில் வரதெல்லாம் கூட சிலை வைக்கிற ஒரு இதுதான். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ
இப்போ நம்ம வந்து ஏதாவது லைவ் எக்ஸாம்பிள் பேசலாம். சும்மா லைக் வந்து பர்சனல் பிராண்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பிஆர் இல்லைனா நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ண பிஆர் ஏதாவது இருக்கா? என்னுடைய கிளைண்ட்டோட பிஆரை நான் இங்கே ஷேர் பண்ண முடியாது. ஓகே ரைட்டு. ஏன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் Right. இருக்கிறது. ஸோ நான் இது எதை பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் வெளில சொல்ல முடியாது. நான் ஒரு பெஸ்ட்டு பிஆர் அப்படின்னு எடுத்தாக்கா எனக்கு கிரெக் கிரிஷோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் பிடிக்கும். அவருடைய பர்சனல் பிராண்டிங். ஸோ எனக்கு இன்னொரு பிடிச்ச நிறைய நம்ம ஆக்சுவலாக லிங்க்டின்ல எனக்கு நிறைய பர்சனல் பிராண்டிங் பண்ணுறவங்க நம்ம அதை பற்றி நம்ம தனியாக பேசியிருக்கோம் ஒரு எபிசோடில். ஒரு 5 பேரை பற்றி பேசியிருப்போம். நான் சிவ்நாராயண் பற்றி, கார்த்திக் ஸ்ரீனிவாசன் பற்றி எல்லாம் பேசியிருப்போம். அண்ட் ஸோ கெவின் ஸ்டார்ட்வெட்னு சொல்லிட்டு ஒரு டெக் இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். அவர் வந்து மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு யூடியூப் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவருடைய ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவருடைய 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ஒரு தனி என்டர்பிரைஸே க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணும். அதே சமயத்தில் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஆடியன்ஸ் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுட்டு அந்த ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் பேசணும். இரலவெண்ட்டாக எதுவும் பேசக்கூடாது. இப்போ கூட நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் ஸ்பேஸில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறது, எனக்கு பிடிச்சதை பேசுகிறதுன்றது வேற. என்னுடைய கம்யூனிட்டிக்கு, என்னுடைய ஆப்ஜெக்டிவ்க்கு, என்னுடைய ஃபேன்ஸுக்கு அல்லது என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் பேசணும். அதுவும் அளவோடு பேசணும். தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கெவின் ஸ்டார்ட்வெட் இவர் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? அதான் நான் சொல்கிறேன்ல, அவர் வந்து சட்டிலாக பண்ணார். ஆக்சுவலாக அவர் என்னென்னா ஒரு ஹாபியாக பண்ணார். அண்ட் தனக்கு அந்த எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது அவர் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் வந்து பிஸ்னஸ் மேன் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஸோ அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக டீச் பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் க்ரியேட் ஆச்சு. அதை ரொம்ப டெவலப் பண்ணார். இன்னொரு முக்கியமான ஆள் நான் இஸ் பயோனியர் இன் தட். ஆனால் அவருடைய ஃபேஸ் வரவே வராது. அவர் என்ன ஆலன் டி பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபர், யூகேல இருக்கிற ஃபிலாசபர், 50 வயசு அவருக்கு. அண்ட் லாஸ்ட் 15 இயர்ஸாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். த ஸ்கூல் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பிரமாதமான யூடியூப் சேனல். துவக்கத்தில் இருந்து அவருடைய வாய்ஸ் ஓவர் மட்டும் இருக்கும். அண்ட் அதனுடைய எடிட்டிங்லாம் கிளாஸ் எடிட்டிங். அண்ட் ஒவ்வொரு எடிட்டிங்கும் வந்து உலகம் ஃபுல்லாக அவர் அவுட் சோர்ஸ் பண்ணுறாரு. நமக்கு இந்தியாவில் கூட யாராவது அவருக்கு எடிட் பண்ணலாம். எனக்கு ஐ ரியலி டோன்ட் நோ. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலே கிரியேட் பண்ணியிருக்கிறார் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி. எப்படி ஃபிலாசபி வந்து உன்னுடைய லைஃபுக்கு வந்து டே டு டே லைஃப்க்கு, உனக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு, உன்னுடைய கரியருக்கு, உன்னுடைய பர்சனல் லைஃப்க்கு, செக்ஸ் லைஃப்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஃபிலாசபி வந்து எந்த அளவுக்கு உனக்கு இம்பார்ட்டண்ட், அதை எப்படி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உன்னை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் சோஷியல் பிஹேவியர்ஸ் ஆஃப் பீப்புள், இதெல்லாம் வச்சு ஒரு பிரமாதமான சேனல் ரன் பண்ணுறாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பர்சனல் பிராண்டிங்கிறத காட்டிலும் அவர் ஆலன் டி பட்டன், அவருடைய வீடியோஸ் நிறையா இருக்குது. ஆலன் டி பட்டன்னு சொல்லணுமா, ஆலன் டி பட்டான்னு அது தெரில, ப்ரொனன்சியேஷன் தெரில, நான் ஆலன் டி பட்டன்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், இப்போது கெவின் ஸ்டார்ட்வெட் வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் அதே சைமல்டேனியஸாக தமிழில் நம்ம சொல்லணும்னா நம்ம கிரிஷ் அசோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிஷ் அசோக் மசாலா லேப் அவர் வந்து ஒரு இந்த சேனல் பண்ணுறாரு, இங்கிலீஷில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கிரிஷ் அசோக் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஹீஸ் ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப ரொம்ப திறமசாலியான ஒரு பர்சன்னு. அவர் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாரு. டெக்னிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் நாட் ஒன்லி இஸ் ஃபுட் சயின்ஸ் மட்டும் கிடையாது, ஃபுட் ஹிஸ்ட்ரி, ஃபுட் சயின்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவர் கர்நாடிக் மியூசிக்லேயும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு, வெஸ்டர்ன் மியூசிக்லேயும் எக்ஸ்பர்ட். ஸோ அவர் தன்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறாரு. அவரும் இந்த ஸ்பேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனில் அவர் ஒருத்தர். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் இத்தனை பேர் 3 பேர் 4 பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க கரெக்டுங்க, இவங்களோட பர்சனல் பிராண்டிங் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ப்ராப்ளமே என்னென்னா, இப்போ நீங்கள் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க, இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது, இவங்க இதை பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல ஸ்டோரி இருக்குது. இங்கே முக்கால்வாசி பர்சனல் பிராண்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டோரியே கிடையாது. அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. நேரடியாக வந்து அட்வைஸ் கொடுக்கறது, அதை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நார்மல் பீப்புள்ஸ் வந்து நம்புறாங்க இவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிஜிஎம் வந்து சினிமா போட்டு பேக்ரவுண்டில் சோகமாக போட்டு விட்டு இந்த பேக்ரவுண்டில் எடிட்டிங் வரும் பார்த்தீங்களா, புஷ் இல்லை சுரேன், இந்த இடத்துல வந்து அகெயின் ஒரு
இம்பார்ட்டண்ட்டான டேட்டா பாயிண்ட் வேணும். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரிக்காக நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு தான் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யாரும் பண்ண முடியாது. வி ஹாவ் டு வெல்கம் ஃப்ரெஷ் பீப்புள், ஃப்ரெஷ் மைண்டட் ஐடியாஸோட வர நிறைய பேரை வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும். இதில் ஃபேக்காக ஜென்யூனாக சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றத வந்து எப்படி டிசைட் பண்ண முடியும்னா ஒரு டைம் பீரியடில், ஒரு டைம் ஃப்ரேமில் தான் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த நிறைய பேர் வரவங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கரை சேர்றாங்க, அவங்க மட்டும்தான் சக்சீடடாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த நீங்கள் யாரெல்லாம் மைண்டில் வச்சு பேசுகிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு வேளை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்தவங்களா இருப்பாங்க? ஒரு 1 year. நீங்கள் இன்னும் ஒரு 1 year 2 years கழிச்சு பார்க்கணும். ஓகே. ஸோ அதனால் சீக்கிரமாக அதுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் நீ படம் எடுத்து நீயே போஸ்டர் ஒட்டி நீயே ஆளுங்களை லாரியில் கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கலாம். ஓகே. அந்த மாதிரிலாம் பார்க்க வச்சுருக்காங்க ஒரு காலத்தில். ஸோ நிறையா மூவி ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஸ்டார் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே படம் போட்டு அவங்களே படம் எடுத்து அதுக்கப்புறம் ஃபேக்காக அந்த சக்ஸஸை வெளி விழாலாம் கொண்டாடிலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே. சக்ஸஸ் வந்து எப்போவுமே காலம் தான் நிர்ணயிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா அலி அப்தல் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாப் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவர் வந்து தன்னுடைய பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு யூகேல இருந்துட்டு மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர பசங்களுக்கு கோச் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதே வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் அண்ட் மென்டாரிங் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். இன்றைக்கி நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்க, அந்த கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஐபிஎல்லையோ இல்லை வேர்ல்ட் கப்லேயோ பார்க்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் பர்சனல் மென்டார் இருப்பாங்க, ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் பர்சனல் கோச் இருப்பாங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபீல்டு ட்ரைனிங், அவங்களுக்கு மென்டல் ட்ரைனிங்காக, எமோஷனல் இன்டெலிஜென்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் கோச் இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து எத்தனையோ கம்பெனிங்களை மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் பேலன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் கோச் தேவை. எல்லா மனிதர்களும் சக மனிதர்களும் நம்ம சார்ந்து வாழ்கிறோம். ஸோ அதனால் பர்சனல் கோச்சு, பர்சனல் மென்டாரிங்கிறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவை. ஓகே. ஸோ அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க தேடுறாங்க. ஸோ அந்த தேவைகள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் உள்ளே வராங்க. இவங்க ஜென்யூன் இல்லையான்றது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா அது வந்து காலம் தான் அதை நிர்ணயிக்கும். ஸோ ஒன்லி த டைம் வில் டிசைட். ஸோ வி கேன் நாட் சே அச்சீவ் பண்ணிட்டு தான் ஒருத்தன் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லணும்னா அலி அப்துல் எப்போ தான் பேசியிருக்க முடியும்? இன்னைக்கு அலி அப்துல்ல வந்து நம்ம ஒரு பெரிய அச்சீவராக பார்க்குறோம். ஆனால் ஹவு டிட் ஹி ஸ்டார்ட்? மார்க்கஸ் ப்ரௌன்லி நீங்கள் எப்படி அச்சீவராக சொல்லுவீங்க? அவன் ஆரம்பித்த காலத்தில் எத்தனை வயசில்? 12 வயசில் ஆரம்பிச்சாரா மார்க்கஸ் ப்ரௌன்லி? நீ எத்தனை வயசில் ஆரம்பிச்ச? ஸோ வி கேனாட் சே, அதாவது எல்லாம் அச்சீவ் பண்ணி சாதிச்சு நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு குரல் எனக்கு ரொம்ப பிரமாதமான குரல், தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குரல் இருக்கு. அதாவது புகழ் இருந்தா அப்பியர் ஆகும், அப்படி புகழ் இல்லைன்னா அப்பியர் ஆகாது அப்படின்றது. இதை வந்து பிறப்போட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதை பிறந்தா புகழோட பிறக்கணும், இல்லைனா பிறக்கவே கூடாது அப்படின்னு சில பொருள் விளக்க உரையெல்லாம் இருக்குது. ஆனால் அது முற்றிலும் தவறு. ஏன்னா பிறப்பு வந்து நம்மளுடைய கையில் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளை சூஸ் பண்ணுறோம் பிறக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ தோன்றி புகழோட தோன்றுங்கன்னா இந்த இடத்துல வந்து வென் யூ அப்பியர் பிஃபோர் பீப்புள் அப்பியர் வித் ரெப்புடேஷன் அப்படின்னு ஒன்று. ஸோ ரெப்புடேஷன் சொல்லும் பொழுது ரெப்புடேஷன் வந்து ஏர்ன்டு ரெப்புடேஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, லேர்ன்டு ரெப்புடேஷனாக கூட இருக்கலாம். அதாவது நீ வந்து சேர்த்து வச்ச செல்வத்தை எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, நீ கற்றறிந்த செல்வத்தை கூட நீ எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. ஸோ அதனால் வந்து நீ ஒருத்தர் முன்னாடி தோன்றுற ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீ வர அப்படின்னாக்கா உனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இன்டென்ஷன் இருக்கணும், ரைட்டான மோட்டிவ் இருக்கணும், ரைட்டான அப்ஜெக்டிவ் இருக்கணும், அண்ட் உனக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிற அப்படின்ற ஒரு இதோட வரணும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வராங்கன்னா வரதான் செய்வாங்க, ஏன்னா இது அட்டென்ஷன் எக்கானமி. ஸோ அதனால் அப்படியே டோட்டலாக அவங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு தான் அந்த புத்தி தெளிவு வேணும். ஆமாம், யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்கு நமக்கு வந்து ஒரு காம்பஸ் தேவை, நமக்கு வந்து ஒரு திசை காட்டி கருவி தேவை. முக்கால்வாசி பேர் இந்த ஃபாலோவர்ஸ் பேஸ் வச்சு நம்பிடுறாங்க, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க சொன்னால் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்பர்ஸ் தான்,
ஆனால் ஒரு டேட்டா பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா வந்து 40% ஆஃப் த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் முக்கால்வாசி ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஹேக் பண்றது, அதாவது என்ன சொல்றது, காசு கொடுத்தோம். ஷார்ட்கட்ஸ் இருக்கு இல்ல, there are lot of hack system to increase your followers, views, paid views கொண்டு வரலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பெரிய பெரிய மூவி ஸ்டார்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே அதை பண்றாங்க. ஸோ அதனால ஒரு ஃபாலோவர்ஸையும் வச்சு இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் சொன்னபடி நமக்கான தெளிவு இருந்தால் நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ நம்ம தான் எங்களை வளர்த்துங்கிறோம், நம்ம தான் குறைய சொல்கிறோம் அப்படின்றீங்க. அதாவது நம்ம தான் வளர்த்து, அதாவது எப்படி சொல்கிறேன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் போகக்கூடாது. ஓகே, அவங்கள 100% நம்பணுன்ற அவசியமும் கிடையாது, நம்பக்கூடாதுன்ற நிலைப்பாடு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருந்தார், அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் ரைட்டர். ஓகே, அவர் ஆக்சுவலாக அந்த புக்கு வரதுக்கு முன்னாடி பல வருஷமாக வந்து அவர் ஒரு இமெயில் லிஸ்ட் ரன் பண்ணிட்டு இருந்தார். நான்லாம் அவருடைய இமெயில் லிஸ்ட்டில் மோர் தென் 7 இயர்ஸ்க்கு மேலே வந்து அவருடைய இமெயில் லிஸ்ட்டில் எவ்ரி மண்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே நினைக்கிறேன் அவருடைய ஒரு மெயில் அனுப்புவார். ஒரு அழகான ஆர்டிக்கல், ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அவருடைய மெயில் லிஸ்ட் வந்து மில்லியன்ஸில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஹி காட் அ பென்குவின்ல வந்து அவருடைய அந்த புக் வந்து வந்தது, இன்ஸ்டன்ட் ஹிட். இன்னைக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து வேர்ல்டில் டாப் 10 செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸில் எடுத்தீங்கன்னா எப்போவுமே அட்டாமிக் ஹேபிட்ஸ் இருக்கும், அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹம்பிளாக ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதனால் யூ கேன் நாட் அண்டர் எஸ்டிமேட் அண்ட் ஹம்பிள் பிகினிங். அவர் யங்ஸ்டரை கூட நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வரான், யூ ஷுட் நாட், இதுக்கும் அகைன் நான் ஒரு திருக்குறள் தான் சொல்லுவேன், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னாருடைத்து அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதாவது ஒரு ஆளை பார்த்து சின்னதாக மதிப்பிட்டுறாத, அவனுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு உனக்கு தெரியாது. ஒரு பெரிய தேருக்கு ஒரு அச்சாணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த அச்சாணி இல்லைன்னா அந்த தேரே நகராமல் இருக்கும். ஸோ ஒரு மனுஷனையோ யாரையுமே ஒரு உருவத்தை வச்சு நீ வந்து மதிப்பிடுறாத, அதுவும் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. ஸோ அதனால் ஒரு யங் இன்ஃப்ளூயன்சராக வராங்க, நியூ இன்ஃப்ளூயன்சராக வராங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கும் அகைன் ஒரு திருக்குறள் தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது, அது கொஞ்சம் ஆராய்ஞ்சிங்கன்னா யூ வில் நாட் கெட் இன் டு த ட்ராப். ஐ திங்க் ஸோ பீப்புளுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு இதில் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது தான், யார் எப்படி பேசினாலும் அதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கா அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு பேசுகிறாங்களா, உண்மை பேசுகிறாங்களா அப்படி அவங்க வந்து சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் யங் பீப்புள் நல்ல புக்ஸ் அழகாக எடுத்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ அது கூட ஒரு அத்தாரிட்டி கான்டென்ட் தானே. அதாவது ஒரு நல்ல புத்தகம், இப்போ திருக்குறளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அத்தாரிட்டி கான்டென்ட். ஏன்னா திருவள்ளுவர் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த புத்தகம் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஞான புத்தகமாக இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி ஒருத்தன் பேசுனாங்க, அதுலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு அத்தாரிட்டி கான்டென்ட்டாக கூட நான் பார்ப்பேன். நான் ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த டைம் டிசைட் பண்ணுறதுக்குலாம் ஏகப்பட்ட பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா? என்னோட ஒரு முக்கியமான விஷயம் அதில் நீ மாட்டாம பார்த்துக்கோ. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இது நான் இந்த வரைக்கும் பேசுகிறேன், நான் வந்து ஒரு யூடியூப் சீரிஸ் பண்ணேன், 10 rupees to 10,000 in 10 days அப்படின்ற ஒரு சின்ன சீரிஸ் பண்ணேன். அது வந்து ஒரு 1 million people பார்த்துருப்பாங்க, சரிங்களா? அதை பார்த்து எனக்கு அது பண்ணாத சந்தோஷம் என்ன அப்படின்னா, அதை பார்த்து வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பேர் கார் வாஷ் பண்ண ஆரம்பித்தாங்க, டீ கடை போட ஆரம்பித்தாங்க. நான் ஒரு வாட்டி ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன், லைக் வந்து அவர் கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். நான் சும்மா பாண்டிச்சேரி டைம் போகும்போது அவர் அங்கே டீ குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பேசினார், சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க. எனக்கே வந்து மோட்டிவேட் ஆச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது. என்னடா அது சின்ன பசங்க சொன்னால் பரவாயில்ல, விளையாட்டுக்கு போட்ட ஒரு வீடியோ. நான் விளையாட்டுக்கு நார்மலாக ஜாலியாக போட்ட வீடியோ, நான் எங்கேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசலை, எதுவுமே பண்ணல. இதை பார்த்தே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னும் போது, ஒருத்தர் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டோரி டெல்லிங் கற்றுக்கிட்டு நல்லா வந்து எமோஷன்ஸை பேலன்ஸ் இது பண்ணுற மாதிரி மியூசிக்லாம் போட்டு சூப்பராக எடிட் பண்ணி இப்படி போடும்போது அது மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து
எதுவுமே தெரியாதவன் பேசக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க பீப்புள். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு சில விஷயம் லாஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால நான் கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு உன்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லை ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட்டோ, ஒரு பர்சனல் பிராண்டிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட்டோ, அவன் அவங்க கொடுக்குறது நல்லதா கெட்டதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அதில் விழுந்துடுறாங்க. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இவங்க ஜென்யூனான பீப்புளான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுனாலனா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து கல்லிபிள்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதாவது எதை சொன்னாலும் நம்புகிறவங்க. ஓகே. வெள்ளந்தியான மக்கள், அப்பாவி மக்கள் சொல்லுவாங்களா, அப்பாவி மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள் இருக்க தான் செய்வாங்க. இதுதான் பான்சி ஸ்கீம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த ஈமுக்கோழி வளர்ப்பு, இதெல்லாம் நிறைய சீட்டு கம்பெனிகள் மோசடி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். இது வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த சைக்கிளில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் மாஸ் சைக்காலஜியில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஷார்ட்கட்டில் லைஃப்பில் வந்து அதுக்கான சரியான மதிப்பை கொடுக்காம, விலையை கொடுக்காம ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை வந்து டக்குன்னு இமீடியட்டாக போய் அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ ஷார்ட்கட்ஸை அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் அடிக்ஷனே வருது. அதாவது உன்னால் வந்து உன்னை நீ ஆறுதல் படுத்தி உன்னை நீ சந்தோஷப்படுத்திக்க முடியல அப்படின் போது தான் உனக்கு ஒரு ஆல்கஹால் தேவைப்படுது. ஸோ உன்னால் என்ஜாய்மெண்ட்டை உன்னுடைய பர்சனல் லெவலில், ஃபேமிலி லெவலில், ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் உன்னால் க்ரியேட் பண்ண முடியாதது தான் நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் போய் மாட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து டோட்டலாக தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ப்ராப்ளமில் நீ மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட் ஐ பர்சனலி வில் சே இஸ், யூ நீட் டு ஹாவ் சம் moral standards for each and everything. ஓகே. நீ ஃபாலோ பண்ணுற ரிலிஜனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஸ்டமாக இருக்கலாம். பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி சில அடிப்படையான பண்புகள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான சில பண்புகள் உனக்கு இருக்குது. உழைப்பு வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய டயலாக்ஸ் எல்லாம் உழைக்கிறவன் நல்லவன்லாம் வாழ்ந்துருவான், ரொம்ப பாப்புலர் மீம் போவோம். அது எந்த மூவிலேருந்து வந்து தெரியல. MS பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் பிரசாந்த் வர்மன், அவரை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தான். ஸோ அவருடைய அது நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் வரும், பிரசாந்த் வர்மனுடைய பேட்டி. நீ அதுவும் பார்க்கணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாட்காஸ்ட் ஃபார் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும்னு ஒருத்தர் சொல்லி என்னை நம்பி வளர்த்துட்டாங்க சார், அவன் கிடச்சானா அவனை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேச, ஒரு விரக்தியினுடைய உச்சத்தில் மனுஷன் எதனாலும் பேசலாம். ஆனால் முற்பகல் பிறர்க்கின்னா செய்யின், பிற்பகல் தமக்கின்னா தாமே விளையுன்றது நிதர்சனம். நீ கெடுதி பண்ணினா உனக்கு கண்டிப்பாக கெடுதி வரும், நன்மை செய்தனா உனக்கு நன்மை வரும்ன்றது. இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளுடைய ஒழுக்கக்கூறுகள் இருக்குது. இந்த ஒழுக்கக்கூறுகள், இந்த சமுதாய ஒழுக்கங்கள், பொது ஒழுக்கங்கள், தனி ஒழுக்கங்கள்ல இருந்து உன்னுடைய இன்ஃப்ளூயன்சர் மாற்றி ஏதாவது சொல்கிறான் அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ன்றீங்களா? கண்டிப்பாக இருக்கணும். we should have some moral stand. We should have some, அதாவது அது நமக்கு ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும். அது நம்ம பெற்றோர்கள் நமக்கு டீச் பண்ணுறாங்க, நம்ம ஆசிரியர்கள் நமக்கு டீச் பண்ணுறாங்க, நம்மளுடைய பாட புத்தகங்களில் நமக்கு அது இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இதுக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா உனக்கு வந்து அந்த ஷார்ட்கட்டில் நீ ட்ராவல் பண்ண போகிற. படித்து எக்ஸாம் எழுதுறதுன்றது வந்து ஒரு மெத்தடு, பிட் அடித்து எக்ஸாம் எழுதுறதுன்றது ஒரு மெத்தடு, லஞ்சம் கொடுத்து மார்க்கை மாற்றுறது, இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்குது இல்லையா. அந்த மாதிரி இடங்கள்ல யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் எது கரெக்ட். ஸோ உனக்குன்னு வந்து ஒரு மாரல் கேம்பஸ் இருக்கணும். ஸோ அதை தாண்டி உன்னோட இன்ஃப்ளூயன்சர் வந்து உன்னை இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தென் சம்திங் தட் இஸ் ஒன் ரெட் ஃப்ளாக். செகண்ட் ரெட் ஃப்ளாக் நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் சம்படி டெல்ஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் the common wisdom or common knowledge of the people அப்படின்னா you have to immediately go and verify that in various sources. ஓகே. ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட் சோர்ஸ் வந்து ChatGPT அண்ட் கூகுள். அதுக்கிட்ட கேட்டால் க்ளீனாக சொல்லிடும். இப்போ இந்த விஷயம் ஃபேக்ட்ன்றது உண்மையா, இது எந்த அளவுக்கு உண்மை, இதில் வேறு ஏதாவது இன்டென்ஷன்ஸ் இருக்கா,
அப்படின்றது மாதிரி அதை இன்னைக்கு தான் கான்வர்சேஷனல் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துருச்சு. நீ பேசினா உனக்கு அது தமிழில் பதில் சொல்லுது, இங்கிலீஷில் பதில் சொல்லுது. ஸோ அழகாக உனக்கு அதை வந்து அக்கு வேற அணு வேற புட்டு வச்சிரும். அதே சமயத்தில் அந்த தாட் வந்து ஒரிஜினல் தாட்டா அப்படின்றது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து எப்போவுமே திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவது. ட்ரூத் பிஹைண்ட் அ வேர்ட். எமோஷன்ஸை அப்படியே வாங்கிக்க கூடாது. நமக்கு வந்து எமோஷன் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணிவிட்டு ட்ரூத் உண்மை என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ த ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளாக் நான் உனக்கு சொல்லிட்டேன். அதாவது மாரல் இதுலேருந்து மாறுது அப்படின்னாக்கா, ஒழுக்க கோட்பாடுகள்லேருந்து ஒருத்தர் உன்னை மாத்திர மாதிரியான அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அது ஒரு ரெட் ஃப்ளாக். ரெண்டாவது வந்து கான்ட்ரவர்ஷியலாக, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஒரு ஹூக்காகவே ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஹூக்கை போய் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இஸ் இட் ரியலி பாசிபிள் டு டூ திஸ் திங்ஸ்? ஓகே. ஸோ நீங்கள் அதே சமயத்தில் சில விஷயங்கள் சில காலத்துக்கு தான் பொருந்தும். அந்த ட்ரூத் வந்து எப்போவுமே ட்ரூத்தா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொரில்லா மார்க்கெட்டிங் இருக்குது. சரி, கொரில்லா மார்க்கெட்டிங் ஆகட்டும், கொரில்லா மார்க்கெட்டிங் வில் ஒர்க் ஃபார் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஒரு கடை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, நானும் மார்க்கெட்டிங் சவால்கள் பாட்காஸ்ட்டில் நானும் மன்சூரும் ஒரு பர்டிகுலர் இது பற்றி பேசணும், கொரில்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பற்றி பேசணும். என்னுடைய ஒரு கிளைண்ட்டை, அவர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் க்ரீமி வேன்னு நினைக்கிறேன், அந்த ஐஸ்கிரீம் பிராண்ட் அவர் லான்ச் பண்ணார். அந்த பிராண்ட் அவர் லான்ச் பண்ணப்போ அந்த ஷாப்பை வந்து ஃபஸ்ட் ஷாப்பை வந்து பெரியார் நகரில், பெரம்பூரில் பெரியார் நகரில் ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற எல்லா குழந்தைங்களுக்கும் கேமல் ரைடு அண்ட் ஹார்ஸ் ரைடு ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஓகே. அந்த என்டையர் ஏரியாலேயே அவர் கடை பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து கடை வைக்கும்போது ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு எவ்வளோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது? அதெல்லாம் பண்ண முடியாது. உங்கள் கடையை பாப்புலர் ஆக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு கொரில்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ கொரில்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி வந்து உங்களுடைய என்டையர் பிஸ்னஸ் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடையாது. இமெயில் ஒவ்வொரு மார்க்கெட்டிங். ஸோ சில பேர் வந்து இதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தென் யூ ஹாவ் டு இமிடியட்லி திங்க் அபவுட், இஸ் இட் த ஒன்லி வே? ஓகே. இஸ் தேர் எனி அதர் வே? ஸோ அகெயின் யூ ஹாவ் டு கேஜ் தட். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஒழுக்கத்துக்கு மாறா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ரெண்டாவது கான்ட்ரவர்ஷியலாக சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஒன்று, எதையாவது ஒரு விஷயத்த உனக்கு சர்வ நிவாரண மூலிகை மாதிரி இதை பண்ணிட்டா எல்லாமே சால்வ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, இது ஒன்று பண்ணுங்க அவ்வளோதான். அது வந்து பொருள்கள் கூட இருக்கு. ஒரு ஃபேமஸ் பிராண்ட் ஆயில், அந்த ஆயில் வந்து இதுக்கு தடவலாம், அதுக்கு தடவலாம், எல்லாத்துக்கும், கேன்சர்லேருந்து தலைமுடி கொட்டுறதுலேருந்து முகப்பொருள்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரே ஆயில். ஸோ ஒரு சர்வ நிவாரண மூலிகை மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சஞ்சீவி மூலிகை வந்து இல்லை, இருந்தால் நமக்கு நல்லது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா அகெயின் இது ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ இந்த 3 ரெட் ஃப்ளாகை நீங்கள் தான் வந்து ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாமல் பண்ணணும். சரி, இல்லை இது 3மே எனக்கு வந்து ஓகேவா இருக்குனாலும் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வரும்ல, உனக்கு ஒரு அவுட்கம் வரும்ல, உனக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட்டை வந்து ஹானஸ்ட்டாக நீங்கள் கேஜ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே டு ஐடென்டிஃபை, திஸ் இஸ் த ஒன்லி வே ஃபார் யூ டு ஐடென்டிஃபை how you can project yourself, how you can consume content. ஸோ உன்னை நீ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றதும் சரி, நீ ஒரு கான்டென்ட்டை எப்படி கன்சியூம் பண்ணுற அப்படின்றதும் இந்த விஷயங்களை வச்சு நீ அனலைஸ் பண்ணலாம். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சார், ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அண்ட் கேட்ட எல்லா கொஸ்டினும் இன்ட்ரெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த ஸ்வீட் ஸ்பாட் மணி மேக்கிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி வரும். நான் வந்து சொன்னேன், இந்த இன்ஃப்ளூயன்சிங் இஸ் த நெக்ஸ்ட் சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் காசு சம்பாதிக்க முடியுது. சில பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுறாங்க, ஆல்ரெடி பெரிய பெரிய பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது வேற. டோட்டலாக வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதே வந்து தனக்கு தான் பண்ணுறதே வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்க? இப்போ பர்சனல் பிராண்டிங்கை மட்டும் பண்ணுறவங்க வந்து, அதாவது தன்னை பற்றி பேசுகிறது பர்சனல் பிராண்டிங் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட், பயனுள்ள விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா அதில் தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் வந்து க்ரியேட் ஆகுது.
ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபாலோயிங் வருது. ஒரு கம்யூனிட்டி ஃபாலோயிங் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய கம்யூனிட்டி எந்த மாதிரி இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் கிடைக்கும். கம்யூனிட்டி எந்த மாதிரி இருக்குன்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நீங்கள் லான்ச் பண்ணலாம். இதில் நல்ல உதாரணம் வந்து டெக் பர்னர், நம்ம ஊரில் இருக்க டெக் சேனல்ஸ், இவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டிக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த எக்கனாமிக் சைக்கிள் ஒர்க் ஆகுது. பணம் சம்பாதிக்கிறதுன்றது எப்படின்னா, பணம் 2 விதத்தில் தான் சம்பாதிக்க முடியும். இதர் உன்னுடைய ஆடியன்ஸ் உனக்கு பே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த ஆடியன்ஸ் யாருக்கு தேவையோ அந்த பிராண்ட் உனக்கு பே பண்ணும். ஓகே. ஸோ ஒரு பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு பிராண்ட் அஃபிலியேஷனோ இல்லை ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அல்லது பிராண்ட் மார்க்கெட்டிங் மூலமாக, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். ஸோ இதுதான் மெத்தட். ஆனால் டெவலப்ட் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு பேட்ரியான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்க, சயின்டிஃபிக் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் லைஃப் ஆக்சுவலாக. ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எக்ஸிபிட் பண்ணி நம்ம அதுக்கான இன்கம் ஏர்ன் பண்ணுறதுன்றது. அவங்களுக்கு பேட்ரியான் மாதிரியான ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஓகே, பிஸ்னஸில் வந்து நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன் நிறைய பேருக்கு. மன்சூரோட ஒரு பாட்காஸ்ட்டில் கூட சொன்னேன். பிஸ்னஸ்னுடைய எப்படி பிஸ்னஸ் ஃப்ளோ க்ரியேட் ஆகணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அந்த மார்க்கெட்டை சர்வே பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தென் அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையும் அவங்க கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த பொருளை விற்க போகிறாங்க. விற்க போகும்போது தான் அந்த ப்ராடக்டில் இருக்கிற டிஃபெக்டோ இல்லை ப்ராப்ளம்ஸோ தெரிய வரும். ஸோ திரும்ப வந்து அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஃபீட்பேக்கை வாங்கி ஒரு ப்ராடக்டை ரீஇட்ரேட் பண்ணி க்ரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது ஒரு வருஷத்தில், 5 வருஷத்தில், 10 வருஷத்தில் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அந்த கேபிட்டல் காஸ்டெல்லாம் அவங்களால கால்குலேட்டே பண்ண முடியாது, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸில் மாட்டுவாங்க. ஸோ அதை பைபாஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வருதுன்னா, இந்த கம்யூனிட்டி பில்டிங்கில் வருது. ஸோ கம்யூனிட்டி பில்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுற, உனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் பண்ணுற. தென் அந்த ஃபேன்ஸுக்கும் கிட்டேயோ போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு அவங்கக்கிட்டேயே கேட்டு அவங்கக்கிட்டேயே நீ செல் பண்ணுற. இதுக்கு வந்து டெக் பர்னர் வந்து ஒரு நல்ல உதாரணம். டெக் பர்னர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கான்டென்ட் கிரியேஷனை விட இன்றைக்கி வந்து ஹி ஹஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் சில ப்ராடக்ட்ஸ், அந்த மொபைல் ஸ்க்ரீன் ஆர் மொபைல் வாட் இஸ் தட் கால் மொபைல் கவர்ஸ், அதில் ஆக்சசரிஸ் அதெல்லாம் பண்ண. நவ் ரீசென்ட்லி ஹி ஹஸ் லான்ச்ட் ஃபேஷன் ஓவர்லேஸ் சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் பிராண்ட் பண்ணார். இப்போ ஐ திங்க் ஹீஸ் அகெயின் லான்ச்சிங் சம் கேஜெட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள். ஸோ இன்னொரு பிராண்ட் ஆஸ்ட்ரோடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவங்க வந்து ஜோஷியம் இதை வந்து கன்சல்டிங் பண்ணுறாங்க, ஆஸ்ட்ராலஜி கன்சல்டிங். ஸோ இது எல்லாமே கம்யூனிட்டியை பில்டு பண்ணி அதுலேருந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த அட்டென்ஷன் எக்கானமி ஆர் கான்டென்ட் எக்கானமியில் கிடைக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ ஹாவ் டு திங்க் either your customer has, your viewers has to pay you or the who needs your viewers அவங்க உனக்கு பே பண்ணணும். ஸோ அப்போ தெளிவாக இருக்கணும் யார் நம்ம வந்து ஆடியன்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுலையே. அதுக்கப்புறம் தான் அவனை கஸ்டமர்ஸாக மாற்ற முடியும் நம்ம. நீங்கள் அதாவது ஒரு ஆடியன்ஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது யார் எது பார்த்தாலும் இவர் என்ன விற்க வராரு, இவருடைய இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அவங்க ஓரளவுக்கு கேஜ் பண்ணணும். ஓகே, இப்போ எங்களுடைய இன்டென்ஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, பிராண்ட் புள்ளிக்கு வந்து வி ஆர் அ வீடியோ மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகே, வீடியோ கான்டென்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி. எங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸும் வேணும், கிரியேட்டர்ஸும் வேணும். ஸோ எங்களுடைய வீடியோஸ் மூலமாக எங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயரும் பண்ணுறோம், எங்கள் கிரியேட்டர்ஸையும் நாங்கள் கேதர் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ். ஒன்று வந்து பிராண்ட் புள்ளி அகாடமி, அதில் வந்து கிரியேட்டர்ஸை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், மென்டாரிங் பண்ணுறோம், கன்சல்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டுடியோவில் எடுத்துட்டிங்கனாக்கா பிஸ்னஸஸ்க்கு வந்து வி ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட்ஸ் ஃபார் தெம். கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, குறிப்பாக கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 2 ஏரியாலாம் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா, we need to attract entrepreneurs as well as creators. ஸோ எந்த கான்டென்ட் ஆன்லைனில் வந்தாலும் அந்த கான்டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ட் இருக்கும்.
அந்த இன்டென்ட் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கான்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் சார், நம்ம இப்போ பேச வேண்டாம், இது தனியாக ஒரு பாட்காஸ்ட்டே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பேசும்போது தான் எனக்கு நிறைய வந்து எனக்கு அப்படியே அடிக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இதை பற்றி மணி மேக்கிங் பற்றி பேசியிருந்தீங்க. கிரியேட்டர் எக்கனாமியில் வந்து மணி மேக்கிங், டெக் பர்னர் வந்து இவ்வளோ லான்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிரியேட்டர் எக்கனாமி வந்து இவ்வளோ க்ரோ ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ கோடிகள் வந்து உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அது உண்மையில் சொல்ல போனாக்கா நம்ம தமிழ் கிரியேட்டர் எக்கானமியில் நம்ம இன்னும் ஒரு 1% கூட ரீச் பண்ணல. இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 10 years 15 yearsல இது இன்னும் பெரிய அளவில் வளரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து இந்த கிரியேட்டர்ஸும் வந்து இப்போ நியூ ஏஜ் ஃபில்ம் மேக்கர்ஸ் மாதிரி தான். அதில் ஏர்னிங் வந்து அதிகமாக இருக்குது, திடீர்னு வந்து அப்படியே அடிக்குது. ஆனால் அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோசனை. இது வந்து பர்சனலாக எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் அடி வாங்கியிருக்கேன், கற்றுருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். அது சமயம் என்னை சுற்றி நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன், உன்னையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றி கண்டிப்பாக ஒரு எபிசோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட். எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வி ஹேவ் அ வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. அதனுடைய லிங்க்கும் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இஃப் யூ நீட் எனி ஸ்பெசிஃபிக் queries ஆர் ஹெல்ப் எங்களுடைய லிங்க்டின் பேஜில் வந்து எங்களை கேளுங்க அல்லது இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.